நல்ல படம் வேணுமா நல்ல படம் வேணுமா தான் கேட்பாரு. அது மாதிரி அவர் படம் வேணும்னா வெயிட் பண்ணி நல்ல படமா பார்க்கலாம். பார்ட்ல எல்லாம் சேதன் ஒண்ணுமே இல்லை, செகண்ட் பார்ட்ல பாருங்கன்னு. அது ரொம்ப சர்ப்ரைஸான, நான் பார்க்கல, நான் அந்த போர்ட்ல இல்ல, பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இலக்கணம் இசை இலக்கணம் தெரிஞ்ச ஒரு இசையமைப்பாளர் இந்த உலகத்திலேயே அவர் ஒரு ஆள் தான். அவங்க வீட்டமாவே திடீர்தான் படம் வைப்போம், பார்த்தேன் எல்லாம் ஒன்னதான் படமா தான். அவங்களே இல்லலாம் எவ்வளவோ இல்லலாம் பார்த்துருங்க, இது என்ன இவ்வளவு ஒரு ஹாரிபிளா ஒரு அப்படின்ட்டு போறாங்க. அவர் ரைட்டிங்க டீகோட் பண்ற அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை. அந்த கதைக்கு அந்த கேரக்டர்ல எங்கெங்க என்ஹான்ஸ் பண்ணணும் எங்கெங்க கட் பண்ணணும்னு சொல்லி அந்த மீட்டர் கரெக்டா போயிருக்கு. யாரையுமே கம்மி குறைச்சு நம்மளால டிசைட் பண்ண முடியாது. 100%. ஏன்னா இது இந்த உழைப்பை நம்ம மதிக்கணும். எப்ப ஜெயிக்கிறதுக்கான ரீசன் அவர் உழைக்கும் போது தெரியும், அதனால அவர் ஜெயிக்கிறாருன்றது, அவர் எந்த அளவுக்கு உழைக்கிறாருன்றத பாக்குறதுனால நான் சொல்றேன். இப்படி ஒரு உழைப்பாளியை பத்தி ஒரு படம் எடுத்து அந்த பாதிப்புகளை காட்டினாரோ, அதை காட்டுறதுக்கு இவங்க எவ்வளவு உழைச்சாங்கன்றதை நாங்க பாத்துருக்கோம். போறீங்க, அதான் கரெக்டான ஒரு இலக்கணம் இசை இலக்கணம் தெரிஞ்ச ஒரு இசையமைப்பாளர் இந்த உலகத்திலேயே அவர் ஒரு ஆள் தான். எல்லாருமே நம்ம ரசிக்கிற மியூசிக் டைரக்டர் நிறைய பேர் இருக்காங்க, பட் அவருக்கு மட்டும்தான் அந்த எமோஷனலை கரெக்டா கடத்தக்கூடிய ஒரு மியூசிக் இருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. அந்த விதத்துல ரொம்ப இதுக்கு என்ன எவ்வளவு மார்க் போட முடியுமோ அதுக்கு நம்ம தகுதியானு தெரியல. ஃபர்ஸ்ட் எவ்வளவு மார்க் போடலாம். 100%. ஏன்னா இது இந்த உழைப்பை நம்ம மதிக்கணும். எப்படி ஒரு உழைப்பாளியை பத்தி ஒரு படம் எடுத்து அந்த பாதிப்புகளை காட்டினாரோ, அதை காட்டுறதுக்கு இவங்க எவ்வளவு உழைச்சாங்கன்றதை நாங்க பாத்துருக்கோம். அந்த வகையில பார்க்கும்போது அதே எனக்கு ரொம்ப கலக்கமா இருக்கு. கடுமையான உழைப்பு, ராத்திரி பகலா அவரு கூட வேலை செய்யறதே அந்த நம்ம கத்துக்கலான்ற மாதிரி. அது மட்டும் இல்ல, ஒருத்தவங்க ஜெயிக்கிறதுக்கான ரீசன் அவர் உழைக்கும் போது தெரியும், அதனால அவர் ஜெயிக்கிறாருன்றது, அவர் எந்த அளவுக்கு உழைக்கிறாருன்றத பாக்குறதுனால நான் சொல்றேன். பயங்கரமான உழைப்பாளி, ஈடு கொடுத்து ஓட முடியாது. சார், இப்ப அவரோட பேசுறீங்க இல்லையா? ஆமா, அவரோட பேசும்போது அவர் எப்படி ரொம்ப ஜோவியலா இல்ல அவர் ரொம்ப ஜாலியா இருப்பாரு? ஜாலியா இருப்பாரு. ஏன்னா காமெடி பண்ணிருக்காரு அவங்க கிட்ட. எப்பயும் சிரிச்சுட்டே தான் இருப்பாரு, நீங்க பாத்துருவீங்களா? ஒர்க் பண்ணும்போது மட்டும் எப்பயும் சிரிச்ச முகத்தோட தான் இருப்பாரு, எப்ப ஜாலியா தான் இருப்பாரு. வெற்றி சாரோட ரைட்டிங் எப்படி இருக்கு? அவர் ரைட்டிங்க டீகோட் பண்ற அளவுக்கு எனக்கு அறிவு இல்ல, ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கேன். இந்த படத்தை தாண்டி ஃபர்ஸ்ட் பார்ட்ல விஜய் சேதுபதி ரோலை ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த படத்துல எவ்வளவு மாசா காட்டியிருக்காங்க படத்துல? பயங்கர மாசா காட்டி. அதே மாதிரி ஸ்கிரீன் பிரசன்ஸ் கம்மி ஜாஸ்தின்றதை விட ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் கம்பேரிட்டிவ்லி அந்த கதைக்கு அந்த கேரக்டர்ல எங்கெங்க என்ஹான்ஸ் பண்ணணும் எங்கெங்க கட் பண்ணணும்னு சொல்லி அந்த மீட்டர் கரெக்டா போயிருக்கு. யாரையுமே கம்மி குறைச்சு நம்மளால டிசைட் பண்ண முடியாது. எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. அந்த மத்த துணை நடிகர்கள் எல்லாருமே, டெக்னீஷியன்ஸ், சாப்பாடு போட்டவங்க, வண்டி ஓட்டினவங்க, அவ்வளவு பேருடைய உழைப்பு அதுல தெரியுது. இந்த படம் வெற்றி சாரோட படம்னாலே ஒரு கேரக்டர் நம்மள சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கும். இந்த படத்துல எந்த கேரக்டர்ல உனக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சு உங்களுக்கு? இந்த கட்டத்துல சேத்தன் சாரு நான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நான் அவர் கூட நடிச்சேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடிக்கும் போது ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாரு பேசிட்டு இருந்தோம். இயக்குனர்கிட்ட ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சூப்பரா பண்ணியிருக்காரு அப்படின்னு பேசியிருந்தேன். அப்போதான் சொன்னாங்க, இந்த மாதிரி சார் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் பார்ட்ல எல்லாம் சேதன் ஒண்ணுமே இல்லை, செகண்ட் பார்ட்ல பாருங்கன்னு. அது ரொம்ப சர்ப்ரைஸான, நான் பார்க்கல, நான் அந்த போர்ட்ல இல்ல, பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க வீட்டமாவே திடீர்தான் படம் வைப்போம், பார்த்தேன் எல்லாம் ஒன்னதான் படமா தான். அவங்களே இல்லலாம் எவ்வளவோ இல்லலாம் பாத்துருங்க, இது என்ன இவ்வளவு ஒரு ஹாரிபிளா ஒரு அப்படின்ட்டு போறாங்க. அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் நடந்துச்சு. அவரை பார்த்து சிரிச்சாங்க, கை தட்டினாங்க, அப்ளாசஸ் இருந்துச்சு. ஒரு மாதிரி அவர் சில இடத்துல ரொம்ப செகண்ட்ல இன்டர்வலுக்கு முன்னாடி ரொம்ப இதா சில சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு, ரொம்ப மோசமா இருந்துச்சு. வெயிட் பண்ணதுக்கு பார்ட் வந்திருக்கு, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு? வெரி ஹாப்பி. பெரிய லாங் ப்ராசஸ், பெரிய உழைப்பு, பயங்கர எக்ஸைட்மெண்ட் தான். ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப டைம் எடுத்து பார்த்தாலும் வர்த்தா தான் இருக்கு. அவர்கிட்ட நம்ம எப்பயுமே கேட்போம், நிறைய சார் படம் எடுக்கலாம், நல்ல படம் வேணுமா நல்ல படம் வேணுமா தான் கேட்பாரு. அது மாதிரி அவரோட படம் வேணும்னா வெயிட் பண்ணி நல்ல படமா பார்க்கலாம். எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா பண்ணுவாரு. ஆமா ஆமா, சரிங்க.